பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் பொழுது நமக்கும் நன்மையை தரும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மை சூழ்ந்து காணப்படுகின்றவர்களுக்கும் அது நன்மை தரக்கூடியதாக அமையும். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து இந்த ஆக்கத்திறன் ஏற்படும். ஏன்னா குறித்த விடயம் தொடர்பாக இப்போ ஒரு ஓவியத்தை நம்ம வரையன்னு சொன்னால் அதில் என்ன செய்வோம், நல்ல முறையில் வந்து தேர்ச்சி ஏற்படும். நமக்கு ஒரு சந்தோஷத்தை என்ன செய்யும், கொடுக்கும். ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சிட்டோம், அது ஒரு 2 பிளேட்டை காட்டும் பொழுது அவர் சொல்லுவார் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன செய்யும், ஒரு சந்தோஷ உணர்வு வரும். மேலும் அந்த கலையை எப்படி நம்மளால செய்யும், வளர்த்து கொள்ள நாம் முயற்சிகளை பண்ணுவோம். அடுத்து பாருங்க, ரசனை வளர்க்கிறது. இது மிக முக்கியமான ரசனை. ஏன்னா ஒரு விதவிதமான ஒரு ஓவியக்கலை, ஒரு நடனமா இருக்கலாம், அது ஒரு நாட்டியம், அதே போல ஒரு கவிதை பாடுறதா இருக்கலாம், கவிதை எழுதுறதா இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம், மேலதிகமா கற்றுக்கொள்ள தூண்டுவோம். குறித்த விடயங்கள் பால் நம்ம ஈர்க்கப்பட்டு என்ன செய்வோம், ரசனையை நம்ம வந்து அந்த விடயத்தினுடைய ரசிக்க ஆரம்பிப்போம். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து இந்த அழகியல் கலைகள்ல ஈடுபடுறதுனால நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளா பார்த்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா அதாவது மனவெழுச்சிகள்னு சொல்லும்பொழுது நம்ம அடுத்து பார்க்க போறோம். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு கவிதை எழுதுவாங்க, ஒரு பாடலை பாடலாம், ஒரு இசைக்கருவியை மீட்டக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல கோபம் வரும்பொழுது, ஏன்னா கோபம், இந்த அழுகை, கவலை இதெல்லாம் மனவெழுச்சிக்குள்ளால உள்ளடங்கக்கூடிய விடயங்கள். அப்ப இந்த விடயங்கள்ல இருந்து நம்மளை வந்து என்ன செய்யணும், கட்டுப்படுத்தி கொள்றதுக்கு, நம்மளை வளர்த்து கொள்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அழகியல் செயற்பாடுகள் மிக மிக முக்கியம் ஒன்றாக காணப்படுகின்றது. பாடசாலைகளையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கட்டாயம் உங்களுக்கு இப்போ அந்த அழகியல் பாடங்கள் இருக்கும். அதுல மிக முக்கியமா சித்திரம் இருக்கும், அதே போல சங்கீதம் இருக்கும், நடனம் இருக்கும். இந்த பாடங்கள் உங்களுக்கு இருப்பதை நீங்க அறியலாம். இதுல ஏதாவது ஒரு பாடத்தை நீங்க என்ன செய்ய கட்டாயம் வந்து நீங்க தெரிவு செய்ய வேண்டி வரும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறந்த மனப்பாங்களுடன் கருத்துக்களை வெளிப்படுத்துதல். ஏன்னா சிறந்த மனப்பாங்களுடன் கருத்துக்களை வெளிப்படுத்துறது, மற்றவங்களோட நம்ம இணைச்சு கொள்றது, குழுவாய் இணைந்து செய்யக்கூடிய விடயங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அழகியல் உணர்வு நமக்கு வரும். யாரு? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் அம்மா. ரைட், வாங்க. ரைட், ஓகே. சரி, நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுறதுனால நமக்கு குட் ஈவினிங் அம்மா, குட் ஈவினிங் ஃபர்ஹா, குட் ஈவினிங். ஓகே, சரியா, நண்பர் தொடர்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செயற்பாடுகளை மேலும் என்ன செய்யறது, நம்மளை வளர்த்து கொள்ற ஒரு திறன் நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுறதால நாம் அடைந்து கொள்கின்ற பயன்களை பார்த்தோம். பிள்ளைகள் இப்ப நாம நீங்க கடந்த வாரத்தில் நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஆடக்கூடியவர்களா இருக்கீங்க, அதே போல நல்லா பாடக்கூடிய இருக்கவங்க சொன்னீங்க, அதே போல இசைக்கருவிகளை மீட்டக்கூடிய மாணவர்களும் இருப்பதாக சொல்லியிருந்தீங்க. ரைட். இப்ப நான் கேட்கிறேன், இந்த அழகியல் செயற்பாடுகள் இப்ப நீங்க ஒரு பாடக்கூடியவர்கள், பாடும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன நீங்க உணர்றீங்க? அதே போல நடனம் ஆடும் பொழுது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு இசைக்கருவியை மீட்டும் பொழுது நீங்க என்ன மாதிரியான நீங்க ஃபீல் பண்றீங்க? விளங்குதா? அதே போல பாட்டு இயற்றும் பொழுது, கவிதை பாடும் பொழுது, உங்களோட சுற்றாடல்ல பூக்கண்டுகள் வைத்து அலங்காரப்படுத்தும் பொழுது நீங்க எப்படி உணர்றீங்க? சொல்ல முடியுமா? பாப்போம். சார் பெஸ்ட் கௌசிகா சொல்லவா? கௌசிகா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, நீங்க என்ன பாடலாம், ஆடலாம், எப்படி? சார் பாடுவேன் சார். ஓகே, பாடுவீங்க. அதனால மனப்பாங்கு கருத்துக்களை வெளிப்படுற திறனும் அதிகரிக்கும் சார். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, சந்தோஷப்படுறீங்களா? ஓ சார். சந்தோஷம், நீங்க பாடும்போது சந்தோஷமா இருக்கீங்க அப்படியா? ஓ சார். ஓகேம்மா, நன்றி கௌசல்யா, நன்றி. அடுத்து அப்சால், சொல்லுங்க அப்சால். சார் எனக்கு நல்லா வரைய தெரியும் சார். நான் வரையும் போது உங்களுக்கு எப்படி என்ன செய்வீங்க வரையும் பொழுது? சார் நான் வரைய போகல சார், நான் வரைய போகல எல்லாம் என்ன செய்வேன் சார், அல்லாம் சூழலை பார்த்து வரைவேன் சார். அப்படியெல்லாம் பார்த்து வந்து சார் நான் சர்டிபிகேட் வாங்கிடுவேன் சார், சர்டிபிகேட் எல்லாம். ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. அடுத்து யாரு? சொல்லுங்கம்மா. இசைக்கருவிகளை இயற்றது ரொம்ப பிடிக்கும் சார்.
என்ன இசைக்கருவி நீங்க மீட்டுவீங்க? வயலின். வயலின் மீட்டுவீங்க. வயலின் மீட்டும் போது நீங்க உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். என்னம்மா? எப்படி இருக்கும்? இருக்கிறது. பயிற்சியில சொன்னது விளங்குது இல்ல? மனம் நிம்மதியா இருக்கிறது. மனம் நிம்மதியா இருக்கும். ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. திலுக்ஷினி சொல்லுங்கம்மா. திலுக்ஷினி சொல்ல வந்தீங்க? நடனம் ஆடுதல் சார். ஓகே, நடனம் ஆடும் பொழுது நீங்க மகிழ்ச்சிகரமா இருப்பீங்களா? ஓம் சார். ஓகேம்மா, ஓகே, ரைட். ஓகே, மகிழ்ச்சிகரம், சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும். சார் வசீகரணி சொல்லுங்கம்மா. சார் நான் நல்லா பாடுவேன் சார். அதனால மனமகிழ்ச்சி குறையும், மனம் அமைதி தெரியும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஓகேம்மா, நன்றி. நல்ல மன மகிழ்ச்சி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். சந்தோஷம். ஓகேம்மா, ஓகே வசீகரணி. சார் சஃபா சொல்லவா? சஃபா சொல்லுங்கம்மா. சொல்லவா? சஃபா சொல்லுங்கம்மா. நல்லா வரைவீங்களாம்மா? அதனால எஸ், அதனால மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சார். ஓகேம்மா. சஃபாவுக்கு வரையறதுனால மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஓகே, நன்றி. அமான் சொல்லுங்க. அமான் சார், அமானுக்கு டிராவிங் எழும் சார். ஓகே அமான், அப்ப நீ வரையும் பொழுது எப்படி சந்தோஷமா இருப்பீங்களா? வரைய போக்கல முதலிடம் எடுக்கணும் என்று சந்தோஷமாவும் இருக்கும் சார். ஓகேம்மா, நன்றி. கட்டாயம் உங்களிடம் எடுக்க வேண்டும். என்ன சொல்லியாச்சா? அஸ்பா சொல்லுங்க. என்னம்மா? பாத்தி போடுவேன் சார். ரைட். ஓகேம்மா, உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா? எஸ் சார். ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. ஓகே, பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம அழகியல் செயற்பாடுகளை ஈடுபொழுது என்ன செய்யும், நம்மளோட மனம் ஒரு அமைதியாகும். சார், அமானுக்கு கை வேலைகளும் செய்யலும் சார். ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. நன்றான திறமையான மாணவர்களா தான் இருக்கீங்க. என்ன மிதுன் சொல்லவே இல்லையே? வரைவேன் சார். ஓகே மிதுன், நன்றி மிதுன் வரையும் பொழுது சந்தோஷமா இருப்பீங்களா? நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்களா? ஓ சார். ஓகே மிதுன், நன்றி நன்றி நன்றி. சந்திரகுமார், தர்ஷி. சார் என்னால நடனம் ஆட முடியும் சார். ஓகேம்மா, நடனம் ஆடும் பொழுது மனம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சிகரமா இருக்குமா? நிறைய போட்டிகள்ல பங்கு பெற்ற முடியும் சார். நிறைய போட்டிகள்ல பங்கு பெற்ற முடியும், மன மகிழ்ச்சிகரமா இருக்கும். ஓகே, நன்றி. ரைட். ஓகே, நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள. பர்ஹா சொல்லுங்கம்மா. ஃபர்கா அழகா நல்ல கவிதை சொல்லுவாங்களாம். என்ன ஃபர்கா, கவிதை சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? மகிழ்ச்சிகரமா இருக்குமா? ரைட். ஓகே, கருத்துக்களை தெரிவித்த மாணவர்களுக்கு நன்றி. ரைட். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாணவரிடத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கின்றது. அந்த திறமை என்ன செய்யுது? அந்த திறமை நம்ம தான் செய்யணும், வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்ப பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு இடமா தான் என்ன செய்யுது? பாடசாலை இருக்கின்றது. வீட்டிலும் வீட்டு சூழலும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே போல பாடசாலையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவருடைய திறமைகளை இனம் கண்டு நாம் என்ன செய்யணும்? அதை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். பெரும்பாலும் நம்ம அழகியல் செயற்பாடுகளை ஈடுபடும் பொழுது நம்மளை அறியாமலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம். நம்மளை ஒருத்தர் பாராட்டும் போது என்ன செய்வோம்? கட்டாயம் மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல மனவெளிச்சியை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். புதிய சிந்தனைகள் தோன்றும், ரசிக்கக்கூடிய ஆற்றல் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் பொழுது மனதுக்கு கிடைக்கின்ற விடயமா நம்ம பார்க்கலாம். அதோட சேர்த்து நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்வோம். அதே போல நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு இசைக்கருவி, அதாவது ஏதாவது ஒரு அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு தன்னை என்ன செய்யணும்? தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? பெரும்பாலும் பார்க்கலாம் இந்த கவிதை, பாட்டு, அதே போல நடனம், சித்திரம், ஆக்க செயற்பாடுகள் இதெல்லாம் என்ன செய்யும்? நம்ம அழகியல் செயற்பாடுகளை நம்ம
பார்க்குறோம். இப்போ ஓய்வு நேரங்கள்ல பாடசாலையிலும் சரி, அதே போல விடுமுறை காலங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஓய்வு நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து இந்த அழகியல் செயற்பாடுல நம்ம வந்து ஈடுபடலாம். சரியா? அப்ப அழகியல் செயற்பாடுல ஈடுபடுவதாக ஒரு புறம் நம்ம மகிழ்ச்சியாவும் இருப்போம். நம்மை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியா இருப்பார்கள். அதே போல என்ன செய்யும்? நம்ம கற்றலுக்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த அழகியல் செயற்பாடுல ஈடுபடுறதுக்கு பிள்ளைகள் என்ன செய்யலாம்? உங்களோட வீட்ல உள்ள தாய், தந்தையர், அண்ணா, மூத்தோட உதவி என்ன செய்யலாம்? நீங்க வந்து நாடிக் கொள்ளலாம். அவர்களையும் உங்க கூட வந்து இணைத்து கொள்ளலாம். சரியா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கிராமிய விளையாட்டு, அடுத்து உள்ளக விளையாட்டுகள் இதுல என்ன செய்யலாம்? நீங்க வந்து ஈடுபடுத்தி கொள்ளலாம். எனவே ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் அ கழிப்பது மாற்றமில்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்யணும்? இந்த அழகியல் செயற்பாடுகளையும் நீங்கள் ஈடுபட வேண்டும். ரைட். நம்ம பாவம் பிள்ளைகள் வந்து அடுத்த பகுதியை பார்ப்போம். ரைட். பிள்ளைகள் இப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குனுச்சா? விளங்குச்சாமா? ஓகே. நம்ம கடைசியா பார்த்த பகுதி வந்து அழகியல் செயற்பாடுகள். அதுல ஈடுபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பா பார்த்து இருந்தோம். ரைட். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஓகேமா, நன்றி. ரைட். சவால்கள் தொடர்பா பார்க்க போறோம். சவால்களை எவ்வாறு முறையில வந்து வெற்றி கொள்தல் தொடர்பா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த குடும்ப அங்கத்தவர், ஏன்னா இப்ப நீங்க வந்து பிள்ளைகள் வந்து குடும்பத்துல தான் இருக்கிறோம். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தின் ஊடாகத்தான் என்ன செய்யறான்? சமூகத்துக்குள் இணைக்கப்படுகின்றான். எனவே இந்த குடும்ப அங்கத்தவர் என்ற வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா தற்காலத்துல எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், பெரும்பாலும் மனிதன் என்றாலே பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? சமூகத்துல வாழ வேண்டியதா இருக்கு. அந்த வகையில குடும்ப அங்கத்தவர் ஒரு குடும்பத்துல இருக்கும் பொழுது, குடும்ப அங்கத்தவரா நாம் இருக்கும் பொழுது நாம் எதிர்நோக்குகின்ற சவால்கள் தொடர்பா பெரும்பாலும் அந்த மாணவர்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள் தொடர்பா நம்ம வந்து இங்க பார்க்க போகின்றோம். சரியா? ரைட். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்யலாம்? பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்து நமக்கு ஏற்படும். சரியா? அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை என்ன செய்யணும்? வந்து நாம முகம் கொடுத்து அந்த சவால்களை நம்ம என்ன செய்யணும்? வெற்றி கொள்ளணும். சரியா? அந்த சவால்களை வெற்றி கொள்வதன் ஊடாகத்தான் என்ன செய்யலாம்? நம்ம வந்து ஒரு பயனுள்ள வாழ்க்கையை என்ன செய்யணும்? வாழ வேண்டியதா இருக்கும். நம்ம ஒரு வெற்றி பாதைக்கு செல்ல வேண்டுமா இருந்தால் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து அந்த சவால்களை நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப குடும்ப அங்கத்தோராக ஒரு மாணவன் இருக்கும் பொழுது, ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது அந்த பிள்ளை எதிர்கொள்கின்ற சவால்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பிள்ளைகள் ஸ்கிரீன்ல கீற வேண்டாம். பார்ப்போம். முதலாவதாக எதிர்நோக்கின்ற சவால், அதாவது தற்காலத்துல ஒரு குழந்தை வந்து ஒரு குடும்பத்துல எதிர்நோக்கின்ற சவால் தான் நான் பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, இந்த பெற்றோர்கள் வெளிநாடுக்கு செல்லுதல். இன்றைய காலகட்டத்துல பொருளாதார நிலைமை காரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதிகமான பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு என்ன செய்யறாங்க? வெளிநாட்டுக்கு செல்றாங்க. ஒரு சில வீடுகள்ல தாய் தந்தையரும் சென்றுறாங்க. சில வீடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா தந்தை மட்டும் போறாரு. சில வீடுகள்ல தாய் போயிடுறாங்க. அப்ப அந்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை எதிர்நோக்குன்ற மிகப்பெரிய ஒரு சவாலா காணப்படுகின்றது. அதே போல பெற்றோர் தொழிலுக்கு ஏன்னா என்பன காரணமாக இந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை வந்து அன்பும் பாதுகாப்பு என்ன செய்யுது? கிடைக்காமல் போகுது. இப்ப நிறைய குடும்பங்கள்ல வந்து ஆரம்ப காலங்கள்ல தந்தை பெரும்பாலும் வேலைக்கு செல்லக்கூடியதா இருந்துச்சு. தாய் வந்து பெரும்பாலும் வீட்டில தான் இருப்பாங்க. அப்ப தாயினுடைய அரவணைப்பு, அன்பு, பாசம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த பொருளாதார சூழல், ஏன்னா இயந்திரமயமான ஒரு சூழல்ல வந்து ஒவ்வொரு மனிதனும் என்ன செஞ்சிருக்காங்க? ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அப்ப அந்த வகையில குடும்பத்துல தாய் தந்தை இருவரும் வந்து உழைத்தால்தான், இருவருமே ஒரு தொழிலுக்கு சென்றால் தான் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். அதாவது குடும்ப பொருளாதாரத்தை பார்த்து கொள்ள முடியுமா இருக்கு. எனவே பாத்தீங்கன்னு சொன்னா
தாய் தந்தை இருவருமே வெளிநாடு அல்லது வந்து வெளியில் தொழிலுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப சில பெற்றோர் பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தை பாடசாலைக்கு செல்வதற்கு முதல்ல அவங்க ஒரு 6 மணிக்கே என்ன செய்வாங்க, விலகி போயிடுவாங்க. சில நேரம் அவர்கள் வரும்பொழுது மாலை இரவாகி விடுகின்றது. இப்ப இவ்வாறான பிரச்சனைகள்லாம் காணப்படுகின்றது. அப்ப பிள்ளை பாடசாலைக்கு சென்று மீண்டும் வீட்டுக்கு வந்து தனியாக வீட்டில் வாழக்கூடிய அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அல்லது அண்ணன் அக்கா என அயலவர் போன்ற வீடுகளில் வசிக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அப்ப இந்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அண்மை காலமாக பிள்ளைகள் எதிர்நோக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு இயல்பாவே ஒரு தாய் தந்தையிலிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு, பாசம் இதெல்லாம் செய்து பிள்ளைக்கு கிடைக்காமல் போகுது. இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து ஒரு தவறான வழிக்கு செல்வதற்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விடயம் ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது. தாய் தந்தையர் அரவணைப்பு இல்லாமல் வளரக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, பெரும்பாலும் தவறு செய்யக்கூடிய பக்கங்கள்ல செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே பெற்றோர் வெளிநாடு செல்லுதல் அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னா பெற்றோர் வந்து தொழிலுக்கு செல்லுதல். அப்படி தொழிலுக்கு சென்றாலும் பரவாயில்ல, கட்டாயம் பிள்ளை மீது என்ன செய்யணும், ஒரு அக்கறை செலுத்த வேண்டும். பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, பாசம், அரவணைப்பு, பாதுகாப்பு இதெல்லாம் என்ன செய்யணும், ஒரு ஒரு பிள்ளை ஒரு தாயோ தந்தை என்ன செய்யணும், கட்டாயம் அந்த விடயங்களை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது பிள்ளைக்கு பெருமளவு மன உளைச்சலை அதாவது மன வெளிர்ச்சியில் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய விடயமா நம்ம வந்து பார்க்கின்றோம். ஓகேவாமா? ஓகே சார். ஓகே ரைட். நம்ம அடுத்து பார்ப்போம், அது ஓய்வு குறைவா இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு எல்லாருமே முதல்ல சொன்ன மாதிரி இயந்திரமயமான சூழலுக்கு ஏற்ற வகையில் இருக்கும், ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப ஓய்வு குறைவு ஆரம்ப காலங்களில் ஒரு குடும்பத்துல ஓய்வு இருந்துச்சு. தாய் தந்தை அதே போல பிள்ளைகள் தாத்தா பாட்டி எல்லாமே ஒரே குடும்பமா வாழ்ந்து ஒன்றாக சாப்பிடுதல், ஒன்றாக பேசி கொண்டிருத்தல் இப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இன்று அப்படி இல்லை. சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி தாய் பிள்ளைக்கு முதல்ல வேலைக்கு போயிடுவாங்க. ஒருவேளை பிள்ளை சாப்பிட்டு படுத்த பிறகுதான் செய்வாங்க தாய் தந்தை வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. எனவே தொழிலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கூட நேரத்தை செலவிடுவதில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கின்றது. அடுத்து பிள்ளைகளும் பாடசாலை விடுறதோட மேலதிக வகுப்புக்கு செல்லுதல் போன்ற செயற்பாடுகள் காரணம், கல்வி கற்றல் போன்ற செயற்பாடுகள் காரணமாக தந்தை தாய்க்கு இடையிலே வந்து தொடர்பு வந்து செய்து கொஞ்சம் குறையிற தன்மை காணப்படுது. அது ஓய்வு இல்லை. இந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்ப அங்கத்தவர் என்ற ரீதியில வந்து ஒரு பிள்ளை ஒரு குழந்தை எதிர்நோக்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை நம்ம வந்துங்கன்னா பார்க்கலாம். சரியா? அடுத்து பார்க்கலாம் குடும்ப அங்கத்தவர்களின் குறிக்கோள்கள், எண்ணங்கள் பல வகைப்பட்டதாக இருத்தல். இது மிக ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது ஒரே குறிக்கோள் இல்லாம தாய் ஒரு சைட், தந்தை ஒரு சைட், பிள்ளை ஒரு குறிக்கோள், ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே சைட்ல இருக்கணும், ஒரே குறிக்கோளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இதுவும் இந்த பலதரப்பட்ட எண்ணங்கள், பலதரப்பட்ட சிந்தனைகள் கொண்ட தன்மையும் ஒரு பிரச்சனை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, குடும்ப அங்கத்திலேயே பல்வேறு மனப்பாங்குகள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. ஏன்னா குடும்ப தாய் இதுக்கெல்லாம் காரணம் பொருளாதார பிரச்சனை தான். பொருளாதார பிரச்சனை காரணமாக என்ன செய்யறாங்க, எல்லாருமே தொழில் நிமித்தம் செல்கின்றார்கள். இப்ப தொழில் நிமித்தம் செல்லும் பொழுது ஓய்வு குறையுது. ஓய்வு குறையும் பொழுது பல்வேறுபட்ட மனவளர்ச்சி ஏற்படுது. இப்ப குடும்பத்துல வந்து முழுமையாக கவனம் செலுத்த முடியாத தன்மை ஏற்படுகின்றது. அப்படி முடியாத தன்மை ஏற்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள், பல்வேறுபட்ட மனப்பாங்குகள் உருவாகும். அடுத்து பாருங்க, அதிக வேலை சுமை. இப்ப இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து தாய் முகம் பாவம், ஏன்னா வீட்டுல அம்மாமாருக்கு வந்து ஒரு மெஷின் மாதிரி இயங்கக்கூடிய தன்மையில தான் இருக்காங்க. ஏன்னா வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, குழந்தைகளையும் பராமரிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து வீட்டில் உள்ள முதியவர்கள், கணவர் எல்லாரையும் என்ன செய்யாது அரவணைச்சு போகக்கூடிய தன்மையில இருக்காங்க. அப்ப அதிக பணி சுமை. ஏன்னா இதே ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய அம்மாவா இருந்தா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேலை பளு எப்படி இருக்கும், இன்னும் அதிகரித்த தன்மையில் காணப்படுகின்றது. எனவே அதிக அளவு சுமை, வேலை சுமை காணப்படுகின்றது. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா குடும்ப அங்கத்தவர் என்ற ரீதியில ஒரு பிள்ளை எதிர்நோக்கின்ற பிரச்சனையா காணப்படுகிறது. வேலை சுமை அதிகரிக்கும் பொழுது பிள்ளை மீது கவனம் செலுத்துவதற்கு என்ன செய்யும், அந்த குறித்த தாய்க்கு நேரம் போதாமை இருக்கும். அப்ப இதனால பிள்ளை என்ன செய்யும், கட்டாயம் மனவளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய தன்மை நம்ம வந்து பார்க்கலாம்.
சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கை செலவுக்கு போதுமான வருமானம் கிடைக்காமை. இப்ப இந்த விடயத்துக்காகத்தான் என்ன செய்றாங்க, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் வருமானம் கிடைக்கும் பட்சத்துல கட்டாயம் என்ன செய்வாங்க, ஓய்வு வரும், பணி சுமை குறையும், பல்வேறுபட்ட மனப்பாங்கு போன்ற எண்ணங்கள் குறையும், குறிக்கோள்கள் ஒன்றுபடும், இதெல்லாம் வரும். இந்த குடும்ப மட்டத்துக்கான வருமானம் வரும் பொழுது இன்னைக்கு எல்லா விடையும் பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பங்கள்ல வருமான விட என்ன செய்யும், செலவுகள் தான் அதிகரிச்சு போகுது. அப்ப நம்ம குடும்பங்களை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாடு இருக்கக்கூடிய அந்த நிலை, ஏன்னா எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதிக அளவு பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தன்மையில் நாம் இருக்கின்றோம். எனவே ஒருத்தர் வேலை செஞ்சு தாய் தந்தை மட்டும் வேலை செய்து போதுமானதா இல்லை. அதனால இன்றைய காலத்துல தாய்மார்களும் இணைந்து நினைக்கிறாங்க, குடும்பத்துக்கு வேலை செய்து பங்களிப்பாற்றக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அப்ப இவ்வாறான நிலை ஏற்படும் பொழுது அது எல்லாமே சேர்த்து யாரை பாதிக்கும், குடும்ப அங்கத்தவர் என்ற ரீதியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையினை வந்து ஏன்னா பாதியக்கூடிய அந்த பிள்ளை குழந்தை எதிர்நோக்கக்கூடிய சவாலை நம்ம வந்து இங்க பார்க்கலாம். ஓகே பிள்ளைகள், அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? உங்களுக்கு புரிஞ்சு சார். ஓகே பிள்ளைகள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? இப்ப நீங்க குடும்பத்துல இருந்து பாடசாலை செல்லக்கூடிய ஒரு நபர், குடும்ப அங்கத்தவர் தானே. இப்ப நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்ன? இப்ப பாடசாலை போறதுக்கு அல்லது பாடசாலை போயிட்டு வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு பாப்போம். சார் படிப்பு படிக்கிறது ஒரு சவாலா இருக்கா? சார் எதிர்காலம் எதிர்காலம் எப்படி சவாலா இருக்கும் எனக்கு விளங்குது இல்ல. நான் கேட்கிறேன் குடும்ப அங்கத்தவர் வேலை வாய்ப்புகளுக்கு வைத்து சார் எக்ஸாம் எழுதுறது சார். டிமாண்ட் சொல்றாரு, எக்ஸாம் எழுதுற ஒரு சவாலா இருக்குன்னு சொல்றாரு. நான் தான் கேட்கிறேன், இப்ப நீங்க பாடசாலை கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் அல்லது மாணவி, குடும்பத்திலிருந்து பாடசாலைக்கு சமூகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு ஆள், இப்ப நான் சொன்ன சவாலை விட நேரம் குறைவாக இருக்கிறது. என்ன சொல்லுங்கம்மா? வீட்டில் இருக்கும் நேரம் குறைவாக இருத்தல். மேலதிக வகுப்புக்கு சொல்றீங்களாம்மா நீங்க? டியூஷன் கிளாஸ் போறது சார். ஓகே ஓகே, அதான். ஏன்னா இப்ப இன்றைய காலகட்டத்தில் பிள்ளை எதிர்நோக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் வந்து மிக மிக குறைவாக இருத்தல். அது எல்லாருக்குமே, நான் உட்பட. ஏதோ சொல்ல வந்தாங்க, பாதியில அப்படி போயிட்டாங்க. ரைட். அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் வந்து வகுப்பில் முதலாம் நிலை பேசுவோம். ரைட். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. காரணம் வந்து நம்ம செய்யறோம், மேலதிக வகுப்பிற்கு பால் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்ப அது நம்ம எதிர்நோக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சவாலா பார்க்கலாம். அடுத்து பிறகு நாங்க வகுப்புல முதல் நிலை, அதுவும் ஒரு சவால் தான். ஏன்னா 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு வகுப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் எல்லாத்தையும் விட அதிக அளவான புள்ளிகளை பெற்று நான் சவால். வேற பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். மற்ற மாணவர்களுடன் போட்டி போட்டு கல்வியில் ஈடுபடுதல். ஓகே, அதான் ரைட். மற்ற மாணவர்களோடு போட்டி போட்டு நாம் நம்மளை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அதுவும் தற்காலத்தில் நாம் எதிர்நோக்கின்ற ஒரு சவாலை நம்ம வந்து பார்க்கிறோம். வேற பிள்ளைகள் பெறுதல், தலைமைத்துவ பண்பினை பெறுதல். அது ஒரு சவாலா இருக்கா ஸ்கூல்ல? ஒரு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்றது, அதுவும் ஒரு சவாலா சொல்றாங்க. யாரு? வசீகரணி. ரைட். ஓ சார், நிறைய பிள்ளையருக்கு கிளாஸ்ல ஒரு கேப்டனா இருக்கிறது கஷ்டம் தானே சார்? ஓ ரைட். நிறைய வகுப்புல பெரிய பாடசாலைகளை அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஒரு தலைமைத்துவ பண்பை ஏற்றுக்கொள்றது, ஒரு வகுப்பு தலைவர், ஒரு மாணவர்கள் ஆகிறது வந்து பெரிய சவால் நிலையே இருக்கும். ரைட். வேற பிள்ளைகள் அவ்வளவுதானா? வேற எந்த சவாலுமே இல்லையா? சார் ஒரு போட்டி ஒன்றுக்கு போனா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒன்று எடுக்கிறது. உண்மை சொல்றாங்க. அது மிகப்பெரிய சவால்.
ஒரு போட்டி உனக்கு போறதே சவால். ஒரு பெரிய பாடசாலையில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாணவர் தான் தெரிவு செய்வாங்க. இப்ப தமிழ் தின போட்டியில ஒரு வாசிப்பு போட்டியோ அல்லது ஒரு எழுத்தாக்க போட்டி என்றால் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாணவரை தெரிவு செய்வாங்க. அப்ப பாடசாலையில கிட்டத்தட்ட ஒரே வகுப்புல 4 பிரிவுகள் 4 வகுப்புகள் இருக்கும். அப்ப 160 பேர் இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தரை தெரிவு செஞ்சு ஜெயிச்சு அதுல இருந்து ஒருத்தர் என்னது அந்த வளைய மட்டமோ கோட்ட மட்டமோ போயிட்டு தன்னை நிரூபிக்க வேண்டியது பெரிய ஒரு சவாலா இருக்கும். அதுவும் ஒரு சவால் தான் தற்காலத்துல. என்ன ரைட் வேற பிள்ளைகள், நீ நிறைய சவால்களை எதிர்நோக்குவீங்க நாளாந்தம். உங்களுக்கு அது சவால்களான்னு தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் சொல்லுங்க வேற பிள்ளைகள். சார் நாங்க செலவுகள் கூடயா இருக்குது. உங்களுக்கு செலவுகளா? அப்படியாமா? இல்ல சார். அது ஒரு சவால் தான். இன்னைக்கு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறது கல்விக்கான செலவு வந்து அதிகரிக்கின்றது. என்ன அப்ப அதுவும் நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சவாலா பார்க்கலாம். வேற பெரும்பாலும் சவால்களை சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்க நேரம் பிரச்சனை, அதே போல போட்டி நிகழ்வு, வகுப்புல தன்னை நியமிக்கிறது, பரீட்சை ஒரு சவால்னு சொன்னீங்க. ஒரு தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ற சவால், ஒரு போட்டிக்குள் நுழைவது சவால். ரைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அண்மை காலமாக பிள்ளைகள் எதிர்நோக்கின்ற சவாலா இருக்கு. அதோட போல சில பேர் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரீதியான சவால். ஏன்னா அதிக தூரம் நடந்து வந்து அதன் பிறகு பஸ்ஸை பிடித்து செல்லக்கூடிய ஒரு சவால், நேரத்துக்கு செல்ல முடியாம அது ஒரு சவால். இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமான சவால்கள் இருக்கு. பூரணமான ஒரு உணவு கிடைக்காம அது ஒரு சவாலாக இருக்கு நிறைய குழந்தைகளுக்கு. அதே போல கற்றல் உபகரணங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சரியா? இப்போ அதுல ஒரு சில விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம எதிர்நோக்கக்கூடிய சவால்கள்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்த்திருந்தோம். சரியா? அப்ப எத்தனைய சவால் வந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்களை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாணவன் ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் பாடசாலைக்கு வரும்பொழுது பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொண்டு தான் உள்ளுக வாராது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரபலமான பாடசாலைகளுக்கு நம்ம சேர்றதே ஒரு பெரிய சவால் தான். அப்படித்தானே விளையாடு? ஒரு பாடசாலைக்கு முதலாவது ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்துக்கிட்டா இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்க சார். இன்டர்வியூ வைப்பாங்க. அப்ப அதுக்கும் பேரண்ட்ஸ் பாவம். ஏன்னா அதுல ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணி லைன்ல போய் நின்று அவங்க தங்களோட டாக்குமெண்ட்டை காட்டி தன்னை நிரூபிச்சு அந்த குழந்தைய கொண்டு போய் பாடசாலையில உள்ளுக்க சேர்க்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கின்றது. எத்தனையோ மாணவர்கள் பெரிய பாடசாலைகள்ல சேர முடியாம இருக்கக்கூடிய தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி நாளாந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட சவால்கள் இன்னைக்கு பாடசாலை ஒரு பாடசாலைக்குள் நுழைறதே என்ன செய்யுது பெரிய சவாலா இருக்கின்றது. இன்னும் சில பாடசாலைகள்ல என்ன செய்யறாங்க ரொம்ப கஷ்டம் மத்தியில. சொல்லுங்கம்மா. முந்தைய காலத்துல எல்லாம் இந்த மின் வசதி இல்லாம விளக்குகளை பத்த வச்சு படிக்கிறாங்க தாங்க. ஓமா அது சவாலா சார்? ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலம் அது ஒரு சவால் தான். ஏன்னா மின்சார வசதிகள் இல்ல. அப்ப என்ன செஞ்சாங்க, விளக்குகளை வச்சு லாம்புகளை வச்சு தான் படிச்சாங்க. அது அவர்கள் இதை நோக்கிய சவால். இன்றைய காலத்துல அப்படி இல்லை. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் கரண்ட் வசதி எல்லாமே இருக்கு. இருந்தாலும் என்ன செய்யறோம், நிறைய சவால்கள் நம்ம வந்து இன்னைக்கு எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம். எனவே பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறுபட்ட சவால்கள் நம்ம என்ன செய்யணும், வெற்றி கொள்ள வேண்டும். அப்படி வெற்றி கொண்டாத்தான் என்ன செய்யலாம், வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய இலக்கினை அடைய முடியும். அப்ப ஆரம்பத்திலே சவால்களை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. பல்வேறுபட்ட பிரச்சனை அனுபவிக்கூடியதா இருக்கும். அப்ப அதெல்லாம் கண்டு சோர்ந்து விட்டு நம்ம என்ன செய்வோம், கல்வியில பின்னிலைக்கு போய்விடுவோம். எனவே அதெல்லாம் தகர்த்தெறிந்து என்ன செய்யணும், தடைகளை தகர்த்தெறிந்து நாம் என்ன செய்யணும், வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறணும் என்ற உறுதி பூண்டல் நம்ம கிட்ட வேண்டும். சரியா? சவால்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சமாளிக்க தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யலாம், அந்த கல்வியிலே வெற்றி பெறலாம். அப்ப கல்வியில வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் சவால்களை சமாளித்து நம்ம என்ன செய்யணும், நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நீங்க பார்க்கலாம், சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். உதாரணமா அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை கலாநிதி
அந்த அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பல்வேறுபட்ட சவால்களை எதிர்நோக்கிய ஒரு நபர். கடைசியில் நஞ்சவர் ஒரு அணு விஞ்ஞானியா தன்னை நிரூபித்து கொண்டார். எனவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து ஒவ்வொருத்தரும், ஏன்னா இந்த கல்வியில் சாதித்த ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, கட்டாயம் எனவே இன்று கல்வியில் சாதித்த ஒவ்வொரு நபரும் பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சவால்களை சந்தித்தவர்கள். பல்வேறுபட்ட சவால்களை சந்தித்து தான் அடைஞ்சிருக்காங்க, இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் அந்த சவால்களை எல்லாம் உடைத்தெறிந்து என்ன செய்யணும், வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகேம்மா, நீங்க பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு விளையாட்டு போட்டியில நம்ம பங்கு பெறனாலும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை மட்டங்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை மட்டத்துல நம்மளை நிரூபிக்கவே பெரிய போராட வேண்டி ஏற்படும். பெரிய பாடசாலைகள்ல கட்டாயம் என்ன செய்வாங்க, 4 இல்லங்கள் இருக்கும். 4 இல்லங்களோட என்ன செய்யணும், நம்ம போட்டி போட்டு, ஏன்னா சம வயதை ஒத்த நபர்கள் இருப்பாங்க நம்ம கிளாஸ்ல. அப்ப அவங்களும் முதல் போட்டி போட்டு ஹவுஸ்ல தெரிவு செய்யப்படணும். அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த விளையாட்டு போட்டியில அந்த இல்லத்துல இருந்து நாம் இல்லத்தை பிரதிநிதிப்படுத்தி என்ன செய்யணும், அந்த பாடசாலையில் நம்மளை நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிச்சாதான் என்ன செய்யலாம், நாம் வளைய மட்டத்துக்கு அடுத்து கோட்டை மட்டத்துக்கு போக முடியும். எனவே இது எல்லாமே சவால்கள் தான். சரியா? அப்ப நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா இருந்தாலும் என்ன செய்யணும், சவால்களை சமாளிக்க தெரிய வேண்டும், சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? சமாளிக்க கற்றுக்கொண்டதான், தடைகளை தகர்த்தெறிந்தாதான் நம்ம என்ன செய்யலாம், அடுத்து வெற்றி பாதையினை நாம் அடைய முடியும். எனவே நீங்களும் என்ன செய்யணும், நீங்க வாழ்க்கையில எதிர்நோக்கின்ற எல்லா சவால்களையும் கடந்து என்ன செய்யணும், உங்களோட இலக்கு என்னவா இருக்கணும் பிள்ளைகள்? உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும்? வெற்றி பாதையை கடக்கிறது. ஓகே, வெற்றி பாதையை வெற்றி பாதையை நோக்கி பாருது சார். ஓகே, வெற்றி பாதையை நோக்கி கல்வியில நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஓகேவா? இப்ப நீங்க எல்லாம் செய்வீங்களா? நீங்க வாழ்க்கையில உறுதி பூண வேண்டும், நாமும் வெற்றி பெறுவோம் என்று வாழ்க்கையில் நம்ம உறுதி பூணல் வேண்டும். ஓகே, இது வரைக்கும் பார்த்த விடைகள் விளங்குச்சா அப்படி உங்களுக்கு? நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து இந்த மனவெழுச்சி தொடர்பா பார்க்க போறோம். முதல்ல பார்த்தோம் வந்து இந்த அழகியல் செயற்பாடுகள் பார்த்தோம். அடுத்த அழகியல் செயற்பாடுகள்ல ஈடுபடுறதுனால நாம் அடையக்கூடிய நன்மைகள் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் இந்த சவால்களை எவ்வாறு வெற்றி கொள்வது பார்த்தோம். அடுத்து நாம் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாக பார்த்தோம். அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற்றால் நம்ம எவ்வாறு சமாளித்தால் நம் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி பெறலாம் என்பது தொடர்பாக நம்ம வந்து பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு முக்கியமான பகுதி வந்து இந்த மனவெழுச்சி. சரியா? முதலாவது பார்ப்போம் இந்த மனவெழுச்சினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இப்ப நீங்க வாழ்க்கையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து ஏன்னா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறுபட்ட அனுபவங்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம். வாழ்க்கையில எப்பயுமே வந்து ஒரே மாதிரியா இருக்காது. ஏன்னா பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள்ல பல அனுபவங்கள் நம்ம என்ன செய்யலாம், எதிர்கொள்ள நேரிடலாம். அப்ப அதுல பாத்தீங்கன்னா விதமான சிந்தனை, உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சஃபா மைக்க மீட் பண்ணிக்கொள்ளுங்க. சந்திரகுமார், ரைட், ஓகே, ரைட், சரியா? வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பல்வேறுபட்ட அனுபவங்களை எதிர்கொள்கின்றோம். அப்படி எதிர்கொள்ளும் பொழுது பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து விதவிதமான உணர்வுகள் நம்ம எண்ணத்துல ஏற்படும். சரியா? அந்த எண்ணங்களை தான் என்ன சொல்றாங்க, மனவெழுச்சின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த மனவெழுச்சி என்ன செய்யலாம், முறையாக கட்டுப்படுத்தி நடக்கும் பட்சத்திற்காக நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம்னு சொல்லப்படுகின்றாங்க. சரியா? நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல வகையான மனவெழுச்சி உருவாகலாம். சரி, இப்படியே சொல்லுங்க பாப்போம்.
கோபம், ம் மகிழ்ச்சி, ஓகே கவலை, ரைட் ஓகே கருணை, பயம், அன்பு, அச்சம், ஓகேம்மா ஓகே நன்றி நன்றிண்ணா ரைட் அப்ப நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பதட்டம், சொல்லக்கூடிய அந்த மனவளர்ச்சிகளை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அப்ப இந்த மனவளர்ச்சிகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் நாளானவே எதிர்கொள்வான் அப்போ ஒரே நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கோபமும் வரக்கூடியதா இருக்கும் சந்தோஷமும் வரும் அதே போல பாசமும் வரும் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏன்னா வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறுபட்ட அனுபவங்கள் நம்ம எதிர்நோக்க வேண்டி வரும் அப்படித்தானே ஒரு ஃப்ரெண்ட்ஸை காங்குறோம் நல்லா இருக்கும் என்ன செய்யறோம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா கதைச்சிட்டு போகிறோம் அங்கிட்டு போனதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னா ஒரு வயதான முதியவர் என்ன செய்யாரு அப்படியே தள்ளாடி போறதை பார்க்குறோம் அப்ப அந்த இடத்துல நமக்கு அவர் மேல ஒரு கருணை வரும் ஒரு அன்பு வரும் வருமா இல்லையா வரும் சார். ஓ அப்ப பல்வேறுபட்ட நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம் பல்வேறுபட்ட மனவெழுச்சிகளை பல நேரங்கள்ல பல்வேறுபட்ட மனவெழுச்சிகளை நம்ம என்ன செய்வோம் நம் மனதில் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும் என்ன அப்ப சொல்லலாம் மகிழ்ச்சியா இருக்குது அதே போல கவலை கருணை அதே போல அன்பு அதே போல அச்சம் கோபம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் இந்த மனவெழுச்சிக்கான உதாரணங்கள்லாம் சொல்லலாம் நம்ம பெரும்பாலும் பார்க்க போறோம் இந்த மனவெழுச்சி என்றால் என்ன உள்ளத்தில் தோன்ற எண்ணங்கள் உணர்வுகளை பொதுவாக நம்ம மனவெழுச்சின்னு சொல்கின்றோம் சரியா அப்ப ஒரு மனிதன் உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணங்கள் தோணலாம் ஏன்னா இப்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய மனிதன் இன்னும் ஒரு 10 நிமிஷம் என்ன செய்வான் கோவப்படலாம் அல்லது கவலைப்படலாம் என்ன அன்பு செலுத்தலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மனவெழுச்சியினுடைய நம்ம அடையாளம் நம்ம வந்து பார்க்குறோம் சரியா ரைட் இந்த மனவெழுச்சிகள் பிழைகள் வந்து ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த விடயங்கள் நம்மளோட முகத்தில் பல மாற்றங்கள் என்ன செய்யும் நிகழ்த்தும் சொல்லுவோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் அப்போ உள்ளம் என்ன நினைக்குதோ அது முகத்துல பிரதிபலிக்கும் அப்ப இந்த மனவெழுச்சி கோபமா இருக்கலாம் அழுகை கவலை அச்சம் பயம் இந்த மனவெழுச்சிகள் ஒரு மனிதனிடம் ஏற்படும் போது என்ன செய்யும் அது முகத்தில் என்ன செய்யும் காட்டுமா இல்லையா காட்டும் சார். காட்டும் சார். ஓகே இப்போ ஒருத்தர் கோவமா இருக்காருன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு கோவமா இருக்காரு ஒருத்தர் சந்தோஷமா இருக்காரு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அவங்களோட செயற்பாடை வச்சு செயற்பாடு எப்படி வெளிப்படும் மகிழ்ச்சியா இருப்பாங்களா அவங்க மத்தவங்களுக்கு ஹாப்பியா இருப்பாங்க மகிழ்ச்சியா இருக்கு ஓகேமா அது அந்த மனவெழுச்சி நம்ம எவ்வாறு அவதானிக்கலாம் கேட்கிறேன் ஒருத்தர் கோவமா இருக்காரு ஒருத்தர் சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லி நம்ம எப்படி அடையாளப்படுத்தி கொள்வோம் கேட்கிறேன் அவருடைய முகம் பிரதிபலிக்கும் ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவர் முகம் எப்படி இருக்கும் அதே போல கோவமா இருக்காரு அழுகிறாரு சிரிக்கிறார் இதெல்லாம் எப்படி பிரதிபலிக்கும் ஒருவரின் முகத்தில் தான் இந்த விடயங்கள்லாம் பிரதிபலிக்கும் அப்ப பெரும்பாலும் பாத்தீங்க சொன்னா இந்த மனதில் ஏற்படுகின்ற மனவெழுச்சியை ஏற்படுகின்ற பொழுது அது என்ன செய்யும் முகத்துல பிரதிபலிக்கின்ற தன்மையை காணலாம் சரியா பெரும்பாலும் பார்க்கலாம் அப்போ கோவப்படுற நபர் எப்படி இருப்பாரு அவர் ரொம்ப அவருடைய முகம் அதை காட்டி கொடுத்துரும் அதே போல கவலையா இருக்கக்கூடியவர் பயந்து இருக்கக்கூடியவர் அழுகக்கூடியவர் சிரிக்கக்கூடியவர் இதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த முகம் என்ன செய்யும் நமக்கு காட்டி கொடுக்கும் அப்ப முகத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் அவருடைய மனவெழுச்சி நம்ம என்ன செய்யலாம் அவதானித்துக் கொள்ளலாம் சரியா நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் ஒரு மனிதனுடைய உடல்ல அதாவது ஒரு மனிதனுடைய உடல்ல பாத்தீங்க சொன்னா அந்த மனவெழுச்சி ஏற்படும் பொழுது என்ன செய்யும் அவனுடைய உடல்ல பல மாற்றங்களை நிகழ்த்தும் ஒருத்தர் சிரிச்சு கொண்டு இருக்கார் சந்தோஷமா இருக்காரு அப்ப அதோட அவருடைய முகத்துல பிரதிபலிக்கும் அந்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய உடல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே போல அவர் கவலையா இருக்காரு அதுவும் அவருடைய மனதுல என்ன செய்யும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அழுகிறாரு முகம் சோர்வடைஞ்சிருக்கு சரியா இப்போ ஒருத்தர் அழுகும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய முகம் வந்து சோர்வடைஞ்சிருக்கும் வாடினமா இருக்கும் உடல் தளர்ந்து போயிருக்கும் அப்ப இதெல்லாம் என்ன செய்யும்
நேரடியாவோ மறைமுகமாவோ ஏன்னா அவருடைய உடலுக்கு பாதிப்பினை ஏற்படும். சரியா? நீங்க பாருங்க, நீங்க வகுப்பறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும்போது எப்படி இருப்பீங்க? கவலையா இருக்கும்போது எப்படி இருப்பீங்க? சொல்லுங்க பாப்போம். இப்போ மகிழ்ச்சிகரமா இருக்கும்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? சார் மகிழ்ச்சியா கவலையா இருக்கும் இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி அப்பா சொல்றாங்க கவலை வந்து அழுக வருமா? ஓகே. மகிழ்ச்சியா இருக்கும்பொழுது சார் மகிழ்ச்சியா இருக்கும்போது புத்துணர்ச்சியா எல்லாம் ஏற்படுவோம். வசீகரணி சொல்றாங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது புத்துணர்வோட செயற்படுவாங்களாம். நான் கேட்கிறேன், உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்கும்? சில பேர் கோவம் வரும் பொழுது கட்டாயம் அழுவாங்க, கை காலெல்லாம் நடுங்க துவங்கும், சோர்வடைஞ்சிருப்பாங்க, மற்றவங்களோட பேச மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். தனிமையில இருப்பாங்க. இப்ப அதே சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? எல்லாத்தோட சேர்ந்து இருப்போம், மகிழ்ச்சிகரமா இருப்போம். நம்மளோட செயற்பாடுகள் வித்தியாசமா இருந்தா கைத்தட்டி சிரிப்போம். இருக்குமா இல்லையா? ஆமா சார் இருக்கும். ஆமா சார். பார்ப்போம். நீங்க மகிழ்ச்சிகரமா இருக்கும் பொழுது உங்களுடைய செயற்பாடு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க மகிழ்ச்சிகரமா இருக்கீங்க, உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? என்ன செய்வீங்க நீங்க? என்னவா சார் எல்லா விடயங்களையும் சந்தோஷமா செயற்பாடுகளை செய்வோம் சார். திலுக்ஷினி திலுக்ஷினா சொல்றாங்க எல்லாரோடையும் சந்தோஷமா இருப்பாங்க. வசீகரணி என்ன சொன்னீங்கம்மா? சார் நான் தான் சார் அது சொன்னது. என்ன சொன்னீங்க? சந்தோஷமா வேலைகள்ல ஈடுபடுவாங்க. மகிழ்ச்சிகரமான முறையில வந்து வேலைகள்ல ஈடுபடுவோம். அப்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும்பொழுது வேற பிள்ளைகள் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்ய முடியும். சப்பா சொல்றா சுறுசுறுப்பா வேலை செய்வாங்களாம் மகிழ்ச்சிகரமா இருக்கும்பொழுது. வேற சார் வேலை செய்யும் போது இன்ட்ரெஸ்டா சார். அப்சால் சொல்றாரு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு வேலை செய்யும் போது நம்ம அதை ஈடுபாட செய்வோம். வேற பிள்ளைகள் நினைச்சு மகிழ்ச்சி அடைதல். மகிழ்ச்சிகரமா இருக்கும் ஒரு வேலை செய்யும் பொழுது, ரைட், மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. வேற பிள்ளைகள் சார் எல்லாரோடையும் பேசி மகிழ்ச்சியா ஒற்றுமையா சேர்ப்போம். வசீகரன் சொல்றாங்க எல்லாத்துக்கூட பேசுவோம், எல்லாரோட பேசி நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ச்சிகரமா இருப்போம்னு சொல்றாங்க. அடுத்து உடம்பு எப்படி இருக்கும்? ஒரு மென்மையா இருக்கும், என்ன ஒரு புத்துணர்வோட இருக்கும். ரைட். இப்ப கோபமா இருக்கும், இப்ப எப்படி இருக்கும்? சார் யாரோடையும் பேச மாட்டாங்க. வசீகரன் சொல்றாங்க யாரு கூட பேச மாட்டாங்க. சார் எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுண்டா நான் ஏதாவது சாமெல்லாம் தூக்கி அடிப்பேன் சார். அப்சல் சொல்றாரு அவட சாம ஏதாச்சும் வீசிடுவாங்க, அப்படி செய்யக்கூடாது அப்சல். சரியா? ஓகே, ரைட். அடுத்து என்ன செய்வோம்? கோபமா இருக்கக்குள்ள எல்லாம் மன அழுத்தம் கூடும். மன அழுத்தம் கூடும், ஏன்னா கூட யோசிப்போம், அழுவோம், யாரு கூட பேச மாட்டோம், தனிமையில இருக்க ட்ரை பண்ணுவோம். அப்படித்தானே? தனிமையாக தோணும் சார். தனிமை சப்பா சொல்றாங்க தனிமையா இருக்கதான் தோணுமா கோவம் வந்துச்சுன்னா. வேற வேற எப்படி இருக்கும்? அந்த நினைத்த அந்த நடந்த விடத்தை மனசு வரும் சார், ஆனா கேட்க பயம் சார். அந்த தட்டி கேட்கணும் அப்படின்னு தோணும், ஆனா எப்படி அதை கேட்கறதுக்கு பயம்னு சொல்லி சப்பா சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன செய்வோம்? நடந்த விடயத்தை திரும்ப திரும்ப மீட்டும். அது என்ன செய்யும்? நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். எனக்கும் அப்படியே அழுத்தம் கொடுக்கும் சார். வந்து சொல்றாரு. அடுத்து அந்த நாள் முழுக்க எப்படி பிறக்கும்? நாள் முழுவதும் எப்படி செய்யும்? சோர்வாக போகும். எந்த ஒரு வேலையும் அழுது கொண்டே அப்சல் தூங்கிடுவாராம் அழுதுகிட்டே. அப்ப ஒவ்வொருத்தனையும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோபம் சந்தோஷம் அதை வெளிப்படுத்துற முறை வந்து வித்தியாசமானது. அப்படித்தானே? வாழ்க்கையில பார்க்கலாம். என்னமா கோபமா இருக்கக்குள்ள வாழ்க்கையில வெறுப்பு ஏற்படும். யார் அது?
வசீகரணி. வசீகரணி ரைட். அப்படி ரைட் ஒரு வசீகரணி. அப்ப நீங்க கோவப்படக்கூடாது என்ன? ரைட். சரியா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து மனிதனின் உருவாகக்கூடிய மனவெழுச்சிகள். அப்ப ஒரு நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மனிதன் எப்படி பல்வேறுபட்ட அனுபவங்களின் ஊடாக என்ன செய்யலாம்? பல்வேறுபட்ட மனவெழுச்சிகளை சந்திக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அது மிக முக்கியமானது மகிழ்ச்சி, கவலை, கருணை, அன்பு, அச்சம், கோபம். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மனவெழுச்சிக்கான உதாரணம். உள்ளத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள், உணர்வுகள், அதுதான் பொதுவா என்ன சொல்றோம்? மனவெழுச்சின்னு சொல்றோம். இப்ப சொன்ன விடயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளத்தில் தோன்றக்கூடியது. நாளாந்த வாழ்க்கையில நான் இப்ப சொல்றேன், காலையில பாடசாலை செல்ல போறோம். அப்ப அதே பாடசாலையில செய்யறதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா காலையில வீட்டுல கொஞ்சம் நம்ம ஏலியா எந்திரிச்சிடும். ஏன்னா எழுந்து நமது வேலைகளை இலகுவான முறையில் செய்யறோம். பாடசாலையும் போதும் ஒரு ரிலாக்ஸா போறோம், எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனால் பாடசாலையில் எழும்புவதற்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்ப என்ன செய்வோம்? நம்மளோட வேலையெல்லாம் அவசர அவசரமா செய்வோம். அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யும்? பதட்டப்படும். நான் அப்படி செய்வேன் சார். பதட்டமாக்கும் சார். நான்லாம் ஸ்பீடா வேலை செஞ்சு போறேன் சார். பதட்டமான ஒரு சூழல் ஏற்படும். அப்ப அந்த நேரத்துல நமக்கு என்ன செய்யும்? நம்ம அறியாமலே கோவம் வரும். வருமா இல்லையா? பாடசாலை செல்லும் சார் அப்படி ஒரு நாள் சார் நான் அப்படியே ஒரு நாள் லேட்டா இருந்துச்சு சார். நான் அப்படியே ஒரு நாள் லேட்டா இருந்துச்சு. அப்படி ஸ்பீடா ரெடி ஆனேன் சார். சொல்ல வந்து ஒரு லேட்டா ஒரு நாள் எழுந்திரிச்சு வேகமா ரெடியாகி பாடசாலை சென்றாராம். ரைட், வாழ்த்துக்கள். இருந்தாலும் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வாறான சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட பல்வேறுபட்ட மனவெழுச்சிகள் தோன்றும், கோபம் தோன்றும், கவலை தோன்றும், ஒரு படப்படப்பு இருக்கும். அப்ப அவ்வாறான சந்தர்ப்பத்துல நடத்த சொல்லுங்க சார். சார் அந்த ஒரு நாள்ல இருந்து நான் மத்த நாள்லாம் ஸ்பீடா தான் சார் ரெடி ஆகுறேன். ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல லேட்டா வந்து பிடிக்காது சார். பதட்டப்படாம செய்வேன் சார். நேரத்தோட எழுப்புனா எல்லாத்தையும் பதட்டப்படாம செய்வேன் சார். ஓகே, அப்ப நேரத்தோட எழுப்புனா என்ன செய்யலாம்? எந்த விடத்தையும் பதட்டப்படாமல் செய்யலாம். ஓகேமா. பாடசாலை என்ன செய்யணும்? நேரத்தோடு செல்ல வேண்டும். சரியா? அப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மனவெழுச்சி. நம்ம என்ன செய்யணும்? நாளாந்தம் ஏற்படக்கூடிய மனவெழுச்சியை வந்து கட்டுப்படுத்த நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம எதிர்கொள்கின்ற சம்பவங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட மனவெழுச்சிகள் உருவாகலாம். அதனை கட்டுப்படுத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வந்து வெற்றி பாதையில பயணிக்க வேண்டும். சரியா? இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சியான என்ன செய்வோம்? துள்ளி குதிப்போம், சிரிப்போம், ஏன்னா ஆடுவோம், பாடுவோம். இதெல்லாம் வந்து நம்மிடத்தில் காணப்படக்கூடிய பாடுகள். அதே போல கோபம் வந்துட்டா என்ன செய்யும்? கை நடுங்கும், முகம் சிவக்கும். அதே போல சில பொருட்கள் தூக்கி வீசும். அப்படி சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி அப்ப இதெல்லாம் செய்யும். அது கோபம் ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும்? இந்த மனவெழுச்சிகளை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் செய்யணும், கட்டுப்படுத்த வேண்டும். சரியா? இந்த மனவெழுச்சிகளை வந்து என்ன செய்யணும்? நாம் கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். பொருத்தமற்ற மனவெழுச்சி நிலைமைகளை கட்டுப்படுத்தி கொள்ள என்ன செய்யலாம்? நாம் சில முறைகளை வந்து பின்பற்ற. நமக்கு சாதகமான நல்ல மனவெழுச்சிகள் வரும்பொழுது பரவாயில்ல, சந்தோஷம் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ச்சிகரமா இருப்போம். நம்மளோட சூழையும் சந்தோஷமா இருப்பாங்க, உடலுக்கும் ஒரு புத்துணர்வா இருக்கும். அது நல்ல விடயம். அதே போல கோபம் வரும்பொழுது அது பொருத்தமற்ற ஒரு விடயம். அப்ப அவ்வாறு என்ன செய்யணும்? அந்த மனவெழுச்சியை வந்து கட்டுப்படுத்த நாம் சில நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? பாத்தீங்கன்னு சொன்னா சமய செயற்பாடுகளை ஈடுபடுறது, சமய சார்ந்த செயற்பாடுகள். ஏன்னா ஆன்மீக ரீதியில வந்து நம்ம செய்யணும், நம்மளை ஈடுபடுத்த வேண்டும். அவ்வாறு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்? நமக்கு கோபம் வரக்கூடிய தன்மை கொஞ்சம் குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கலைகள்ல ஈடுபடுத்துறது, சித்திரம் வரைகிறது, அதே போல அழகியல் செயற்பாடு, நடனம் ஆடுறது, பாடுறது, கவிதை எழுதுறது, இசைக்கருவிகளை மீட்டுறது, இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம்? அழகியல் செயற்பாடுகள் சார்ந்த விடயம். அப்ப என்ன செய்யும்? கோபம் கொஞ்சம் என்ன செய்யும்? அப்படியே குறைந்து போகும். அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா நூல்களை வாசிக்கிறது. இது மிக முக்கியமானது. பயனுள்ள வாழ்க்கைக்கு தேவையான நூல்களை வாசிக்கும் பொழுது என்ன செய்யும்? நமக்குரிய கோபம் வந்து அப்படியே கொஞ்சம் குறையிற தன்மையை பார்க்கலாம். அடுத்து சுற்றாடலில் அழகை ரசித்தல், இது மிக முக்கியமானது. சூழ உள்ள அழகான ஒரு பாடல் காணப்படுகிறது. சொல்லுங்கம்மா.
என்னம்மா? எல்லாம் போயிட்டு இருந்தேனே சார். இப்ப நான் வயலின் வாசிப்புல கோமெல்லாம் போயிட்டு இருந்தேனே சார் எங்கடா. ஓ, அதாவது இசைக்கருவிகளை மீட்டும் போது என்ன செய்யும்? நம் மனது புத்துணர்வு வரும். அப்ப கோபமெல்லாம் போகக்கூடிய தன்மை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வானொலி கேட்டல். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா பொருத்தமற்ற மனவளர்ச்சியை கட்டுப்படுத்த செய்வாங்க. வானொலி கேட்பாங்க, கொஞ்சம் டிவி பார்ப்பாங்க. இவர்கள் அடுத்து நண்பர் கூட கலந்துரையாடுவார்கள். அப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு வந்து அந்த பொருத்தமற்ற மனவளர்ச்சியை நம்ம என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்தி கொள்ளலாம். சரியா? அப்ப இதுல இன்னும் சில விடயங்கள் இருக்கு. அந்த வழியில் நம்ம வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். ரைட். அப்ப இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய தினம் நான் பார்த்த விடயங்கள் எல்லாமே விளங்குச்சா பிள்ளைல உங்களுக்கு? எஸ் சார், நல்லா விளங்குது சார். ரைட். அப்ப என்ன விடயங்கள் பார்த்தோம்? முதலாவது என்ன விடயங்கள் பார்த்தோம்? மனவெளிச்சி என்றால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். மனவெளிச்சி என்றால் என்ன சார்? ஓகே, மனவெளி தொடர்பா பார்த்தோம். ஏன்னா அதற்கு முதல் என்ன பார்த்தோம்? விளையாட்டில் உதாரணம் தருக. இல்லம்மா, இதற்கு ஆரம்பத்துல பார்த்தா என்னது? விளையாட்டில் ஈடுபடுவதால் நன்மை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? இந்த மனவெளி தொடர்பாக அடுத்த என்ன பார்த்தோம்? சவால்களை வெற்றி கொள்றதால் ஏற்படக்கூடிய பயன்கள் பார்த்தோம். அடுத்து சவால்களை எவ்வாறு வெற்றி கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம். அதன் பிறகுதான் நம்ம என்ன செய்யும்? மனவெளிச்சியை பார்த்தோம். அடுத்து மனவெளிச்சிக்கு உதாரணம் பார்த்தோம். அடுத்து மனவெளிச்சியை என்ன பொருத்தமற்ற மனவெளிச்சி நிலைமையிலிருந்து கட்டுப்படுத்தி கொள்ள பின்பற்ற வேண்டிய நிலைமைகள் தொடர்பாக வந்து கொஞ்சம் அடைக்கப்பட்ட பொருட்கள். ஓகே, மீதியை வந்து என்ன செய்வோம்? அடுத்த வகுப்புல பார்ப்போம். அப்ப இன்றைய தினத்துல வகுப்புல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சரியா? நன்றி சார். நன்றி சார். குட் நைட். பாய் சார். தேங்க் யூ சார். குட் நைட். பாய். பாய். ஓகேமா, பாய். ஓகேமா, நன்றி. தேங்க் யூ.